இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு நான் ஒரு பீக்கங்காய் எடுத்திருக்கேங்க சட்னி பண்ணுறதுக்காக. இந்த பீக்கங்காயை நல்லா கழுவிட்டு அந்த வரம்பில் இருக்கிற நாரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பீக்கங்காய் இது மாதிரி கொஞ்சமாக தோல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த பீக்கங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், எண்ணெயில் வதக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வதக்க ஆரம்பிச்சிடலாம் காயை. பேன் வச்சுருக்கேங்க. சூடானதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பீக்கங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த காயை எண்ணெயில் நல்லா வதக்கினா சட்னி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் கெட்டு போகாதுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நல்லா தாராளமாக வதக்கிக்கிட்டேன். கூடவே 2 பூண்டு பல் 2 பச்சை மிளகாய் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பேனில் இருக்கிற சூட்லேயே பீக்கங்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருங்க. இப்போது இந்த சட்னிக்கு தேவையான ஜீரகம், சின்ன ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான். நல்லா கிளறி விட்டுடலாம். ஜீரகம் நல்லா வதங்குற மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கிறேன் நான். கூடவே வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நான் துவையில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டேன். இதே துவையில் வெரைட்டி ரைஸோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி மார்னிங்க்கு நான் தோசைக்காக ரெடி பண்ணுறேன். அதனால் நான் தண்ணி ஊற்றி சட்னியை கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு சட்னியில் விட்டுக்கிறேன். பேனில் கடுகு எண்ணெய் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட சட்னியோடு சேர்ந்துடும். இப்போ சட்னியை நல்லா கிண்டி விட்டுறலாங்க. கடுகு எல்லா இடத்துக்கும் வர மாதிரி நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி ரொம்பவே சுலபமாக ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லியில் வச்சு சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக 5-6 இட்லி சாப்பிடுவாங்கங்க. வேணானே சொல்ல மாட்டாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் சோள தோசை தான் போட்டிருக்கேன் இந்த பீர்க்கங்காய் சட்னிக்கு. சுட சுட சோள தோசை ஊற்றி இந்த பீர்க்கங்காய் சட்னியை ஊற்றி தாங்க என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். நல்லா மெதுன்னு சோள தோசை ஊற்றிருக்கேங்க. தாராளமாக இந்த பீர்க்கங்காய் சட்னியை ஊற்றி கொடுக்க போகிறேங்க. இந்த டேஸ்டியான இந்த பீர்க்கங்காய் சட்னியை உங்கள் வீட்டில் இன்றைக்கே பீர்க்கங்காய் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வேணானே சொல்ல மாட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி சட்னியை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபி வீடியோக்களையும் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.